ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. ஏன்னா இது நானே ஃபேஸ் பண்ண நிறைய இஷ்யூ. ஸோ அந்த இஷ்யூவை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்ன விஷயம்னா, ஒரு பெண் தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த பிறகு ஒரு பையன்கிட்ட பேசிடக்கூடாது. மேபி அவன் தம்பி முறையாக கூட இருக்கும். ஆனால் இவனுங்க அந்த பொண்ணுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஏன்னா வாய் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம்ல. ஸோ அதனால ஒரு பொண்ணை பற்றி குறை சொல்கிறது. இன்னொன்று, ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவளா அவள் ஐட்டம். ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிடக்கூடாது, ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு பொண்ணு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு லேட்டாக போயிடக்கூடாது. அந்த பொண்ணே ஹஸ்பண்ட் இல்லாமல் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்து மேபி அவளோட ஆர்டர் நாளைக்கு கொடுக்கக்கூடிய டைம்னு வரும்போது அதுவே லேட் ஆகும். அப்படி தானா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணுங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது. அவள் வர்ற டைமிங்கை பார்த்தியா, அவள் என்ன தொழில் பண்ணிட்டு வரா தெரியுமா? இதையே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு சரி ஹஸ்பண்ட் இறந்த பிறகு ஏன் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு இருக்கா, ஏன் பூ வைக்கக்கூடாதுன்னு இருக்கா? யாருங்க அந்த உரிமையை கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும்னு எங்களுக்கு கொடுத்தது? நீங்களா? அந்த பொண்ணு பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இதே வேலையாக தான் தெரிஞ்சிட்ருக்காங்க நிறைய ஆம்பளைங்க. ஒரு பொண்ணு பூ வைக்காமல் பூ வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டானா, ஐயோ பாரு ஹஸ்பண்ட் இறந்த பிறகு பூ வச்சுட்டு லாந்திட்டுருக்கா, அவ்வளோ ஒரு மேக்கப் அவளுக்கு. டே நாய்களா, அறிவு கட்ட நாய்களா, உங்களுக்கு அறிவு மயிறு கிடையாது? சும்மா அடுத்த ஆட்களை பற்றி பேசாமல் உங்கள் வேலை மனங்கட்டி எதுவோ அதை பார்த்துக்கிட்டு இருங்க, சரியா? சும்மா அடுத்த பொண்ணுங்களை தப்பாக சொல்கிறது, குறை சொல்கிறது, ஐட்டம், அவளை பார்க்க ஐட்டம் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்போ கண்டிப்பாக உங்கள் அம்மா ஒரு ஐட்டத்துக்கு தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதனால தான் நீங்கள் அடுத்த பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, நாய்களா.